வணக்கம். தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழகத்தின் தலைவர் மற்றும் நிறுவனர் பேசுகிறேன், ராஜமணிகண்டன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சென்னை மயிலாப்பூர் சிட்டி சென்டர் பக்கத்தில் நம்ம வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா, இந்த தங்கச்சியோட குழந்தை, இந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட வயசு நம்ம வந்து 4 வயசு ஆகுது. அவங்க கணவர் வந்து இந்த குழந்தை வந்து பிறந்த மறுநாளே குழந்தை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா இந்த குழந்தைய அவர் பார்க்கவும் வரல. அந்த குழந்தையோட அந்த அப்பாவோட ஃபேமிலி யாருமே பார்க்க வரல. என்ன காரணம்னா, குழந்தை இப்படி இருக்கு, என்ன விஷயம், நம்ம வந்து வந்தா அந்த குழந்தைக்காக நம்ம சப்போர்ட் பண்ணவே வைக்கணுமேனு கேஸ் போயிட்டு இருக்கு. இது அறிஞ்ச, அதாவது இந்த கேஸ் இந்த விஷயத்த, அதாவது ராஜேஷ் மாநில ஐடி செயலாளர் இவர் மூலியமா இந்த விஷயம் வந்து எங்கள் கட்சிக்கு மாநில பொறுப்பாளர் அவ்வளோ பேருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு நாங்கள் ஸ்பாட்டில் இப்போ வந்திருக்கோம். மாநில பொதுச் செயலாளர், சட்ட ஆலோசகர், துணை செயலாளர் எல்லாருமே நாங்கள் எல்லாமே வந்திருக்கோம். எதுக்காக, இந்த குழந்தைக்கு ஜட்ஜி தேர்வு கண்டு தருதோ இல்லையோ, நாங்கள் தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழகம் இந்த குழந்தைக்கு என்ன தேவையோ என்னவோ அவங்க அந்த பொண்ணோட அப்பா சைட்லேருந்து நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்போம். அது இல்லாமல் நாங்களும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவோம். இப்ப நடந்த விஷயத்தை இவங்க வாயிலா சொல்லுவாங்க, கொஞ்சம் கேட்டுங்க. ஆமா, மணிகண்டன் சார் மூலியமா நான் கேட்டுருக்கேன். 2024 பாப்பா பிறந்தாங்க. 2022 பாப்பா விட்டுட்டு போயிட்டாரு எங்க ஹஸ்பண்ட். அது மூலியமா வந்து நான் கேஸ் வந்து 2024 கேஸை போட்டு இங்க வரைக்கும் அவர் வந்து பார்க்கல. கோர்ட்லயே வந்து எந்த ஒரு எண்ணுக்கோ பாப்பாவுக்கோ ஒரு கோரிக்கை இல்லாம இங்கேயும் அங்கேயும் இழுத்தடிச்சிட்டே இருக்காங்க. எங்களோட வழி அவங்களுக்கு தெரியவே மாட்டுது. பாப்பா கூட்டு போய் காமிச்சா கூட இங்க இருக்க பாப்பாவுக்கு என்ன ப்ராப்ளம் கூட ஜட்ஜுக்கு தெரியாது. அந்த ஃபைலும் பார்க்க மாட்டாங்க. எந்த ஒரு ஹெல்ப்பும் எதுவுமே இல்லாம டேட்டுன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. 2வது லீஸுக்கு காசு எடுத்து 5 லட்சம் காசை தூக்கிட்டு ஓடினவர் தான். இந்த ஊரே வந்து பார்த்துதான் இருந்துச்சு, எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. அப்புறமா போலீஸ் மூலியமா போனா கூட குழந்தைய தூக்கிட்டு போயிருந்தாலும் கேஸ் நாங்கள் எழுதி கொடுத்து அந்த நைட்டு ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பேப்பர் கூட வாங்கல. நாங்கள் ரொம்ப அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு இப்போ வரைக்கும் மன உடச்சலா தான் இருக்கோம். தமிழ் மக்கள் கழகத்திலிருந்து சார் ராஜமணிகன் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் மூலியமா எனக்கு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பா அவர் செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ ஒரு நாள் இவங்க பேச நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த குழந்தை தேதாஸ்ரீ தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழகம் இந்த குழந்தைக்கும் இவங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். இதை நான் மிகப்பெரிய ஒரு உன்னதமான தன்மையாக நான் சொல்கிறேன். இதை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம். இவங்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனை நாங்கள் தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழகம் வந்து முன்னிற்கோம். அவங்க பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணி கொடுப்போம். நன்றி, வணக்கம்.